வணக்கம் மக்களே, ஹாய் கேடிஎம் ஃபேம், வெல்கம் பேக் டு கேடிஎம் டாக்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோ வந்துட்டு எதை பத்தி பேச போறோம்னா, இந்த வீக் ஒரே வேலண்டைன்ஸ் வீக்கா இருக்கிறதுனால வந்துட்டு வேலண்டைன்ஸுக்கு என்ன மாதிரி வந்து கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். ஸோ சில ஐடியாஸ் நான் வந்து பிச் பண்றேன். அதுல வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிஃப்ட்ஸ் வந்து நீங்க வந்து பண்ணலாம். சில பேருக்கு வந்து ஐடியாவே கிடைக்காதுல்ல, சார் என்னடா கிஃப்ட் வாங்கி கொடுக்குறது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கிடைக்காதுல்ல. ஸோ இந்த மாதிரி வீடியோக்கள் பார்க்குறப்ப மேபி வந்து ஏதாவது உங்களுக்கு ஒரு ஐடியா தோணலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்றேன். ஸோ வந்துட்டு என்ன கிஃப்ட்னு சொல்லி நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் கிஃப்டா பார்த்தோம்னா வந்துட்டு எப்பவும் போல வந்து சாக்லேட்ஸ் அண்ட் வந்து பொக்கே. இந்த பொக்கேவும் சாக்லேட்ஸும் வந்து எப்படி கொடுத்தாலும் வந்து பொண்ணுங்களுக்கும் அந்த சாக்லேட்ஸ் பிடிக்கும், பொக்கே கொடுத்தா அந்த ஃபிளார்ஸ் பிடிக்கும். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு பசங்களுமே நிறைய பேர் வந்து சாக்லேட் விரும்புவாங்க. ஸோ வந்துட்டு இது வந்து ரெண்டு பேர்த்துக்குமே வந்து ஒரு பேலன்சிங்கான கிஃப்ட். இதுல எதை கொடுத்தாலுமே வந்து ஒரு ஸ்பெஷலா இருக்கும். அது கூட ஒரு நோட்ஸ், ஒரு வேர்டிங்ஸ், உங்க மனசுல இருக்கிறத நீங்க ட்ரூவா வந்து அப்படி சொன்னீங்கன்னா அதை படிக்கிறப்ப அவங்களுக்கு ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும். அதனால ஃபர்ஸ்ட் கிஃப்டே வந்து இதுதான் வந்து ஒரு சிம்பிளஸ்ட் கிஃப்ட். ரொம்ப யோசிக்க தேவையில்ல, டப்புன்னு கொடுத்து டப்புன்னு வந்து முடிச்சிடலாம். அண்ட் கிஃப்ட் ஃபார் கேர்ள்ஸ். கேர்ள்ஸுக்கு வந்து எஸ்பெஷலா என்ன மாதிரி கிஃப்ட் வந்து பிடிக்கும்னு பார்த்தோம்னா, டெடி பியர். டெடி பியர் கொடுத்தீங்கன்னா வந்து கேர்ள்ஸுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான். ஸோ வந்துட்டு அது வந்து பசங்களுக்கு கொடுக்கலாமா கொடுத்து அவன் தூங்குறான்னு தெரியல. பட் வந்து பொண்ணுங்களுக்கு வந்து டெடி பியர் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்துட்டு அனைத்து பெண்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்க பசங்களுக்கு கொடுக்கறதுனால கொடுக்கலாம். பசங்க வச்சு நல்லா விளையாடுவானுங்க. WWE இருந்து எல்லா பல வேலைகளும் விளையாடுவானுங்க. இந்த மாதிரி வந்து டெடி பியர் கொடுத்தீங்கன்னா நல்லா அடிச்சு டும் டும்னு பசங்களும் நல்லா ஜாலியா விளையாடுவாங்க. ஸோ வந்து ரெண்டு பேத்துக்குமே ஒரு நல்ல கிஃப்ட் தான் டெடி பியர். எஸ்பெஷலி ஃபார் கேர்ள்ஸுக்கு வந்து நல்லா கேரிங்கா அப்படி பாத்துக்குவாங்க, உங்களை பாத்துக்கிற மாதிரி. ஸோ வந்து அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா கேர்ள்ஸுக்கு என்ன பிடிக்கும்னு பாத்தீங்கன்னா, இந்த மேக்கப் கிட் கொடுத்தீங்கன்னா வந்து மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸ், நிறைய கேர்ள்ஸுக்கு வந்து பிடிக்கும். அது ஒரு இது நல்ல ஒரு கிஃப்ட் ஆப்ஷன். அதை தாண்டி பார்த்தோம்னா கேர்ள்ஸுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கலான்னு பார்த்தோம்னா, இந்த ஜுவல்ஸ் மேல வந்து கேர்ள்ஸுக்கு அந்த கண்ணு இருக்குல்ல, அந்த அழகு பண்ணிக்கிறதுல வந்துட்டு கேர்ள்ஸ் அடிச்சுக்க ஆள் இல்லை. ஸோ வந்துட்டு அந்த மாதிரி ஜுவல்ஸ் கொடுத்தீங்கனாலும் அவங்க வந்து ரொம்ப வந்து உங்களை வேல்யூ பண்ணுவாங்க அந்த கிஃப்ட்ல இருந்து. அண்ட் பாய்ஸ் பொறுத்த வரைக்கும் பாய்ஸுக்கு என்ன ஸ்பெஷல்னா, நீங்க 4 வார்த்தை பேசினாலே பாய்ஸுக்கு ஒரு பெரிய கிஃப்ட். அந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ வந்துட்டு அந்த மாதிரி எப்பவுமே பசங்களை வந்து கிச்சானாலே இழிச்ச வாய்தானு விட்டுறக்கூடாது. ஸோ வந்துட்டு பசங்களுக்கு வந்து கிஃப்ட் வந்து தேடி நிறைய வந்து வாங்கி கொடுக்கலாம். என்னன்னா ஸ்பெஷலைஸ்டா இருக்கும். என்னன்னு பார்த்தோம்னா வந்துட்டு சில பேர் வந்து இந்த பியர்டு வளர்க்கறது ரொம்ப பிடிக்கும். அப்போ வந்து அவங்களுக்கு பியர்ட்ல ஏதாவது திங்ஸ் வாங்கி தரலாம். ஸோ அது சில பேருக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் பிடிக்குமா, அப்ப ஸ்போர்ட்ஸ்ல திங்ஸ் வாங்கி கொடுக்கலாம். ஃபிட்னஸ் பிடிக்குமா, ஃபிட்னஸ்ல திங்ஸ் வாங்கி கொடுக்கலாம். எல்லாத்துக்குமே பைக் பிடிக்கும், பைக் அசரிஸ் என்ன வேணாலும் வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி பர்டிகுலரா பாய்ஸுக்கு வந்து ஒரு சில பாய்ஸுக்கு ஒரு சில இது பிடிச்சிருக்கும். அந்த மாதிரி கேட்டகரைஸ்டா அந்த மாதிரி எல்லாம் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க அந்த மாதிரி கிஃப்ட் எல்லாம் பண்ணோம்னா ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணுவாங்க பாய்ஸ். நம்மளை பத்தி பர்சனலா நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க போல, நமக்கு பிடிச்சதான் வாங்கி தரா அப்படிங்கிற மாதிரி என்ஜாய் பண்ணுவாங்க பாய்ஸ். ஸோ ஒரு ஃபார்மலா அந்த மாதிரி ஒரு ஜென்டில்மேனா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கஸ்டமைஸ் வாட்ச், ஒரு பெல்ட், அந்த மாதிரி ப்ரொஃபஷனலிசமா டெக் கையா இருந்தா அதுக்கேற்ற மாதிரி ஹெட்ஃபோன்ஸ், டிஃப்ரெண்டா ஸ்மார்ட் வாட்ச், அப்படி இப்படின்னு இந்த மாதிரிலாம் வந்துட்டு பண்ணி கொடுத்தா அது பாய்ஸுக்கு ரொம்ப வந்து ஸ்பெஷலா இருக்கும் இந்த வேலண்டைன்ஸ் டே. அப்புறம் என்னதான் இந்த மாதிரி கிஃப்ட்டுகள் இருந்தாலும் பசங்களுக்கு நீங்க ஆள் மனசுல இருந்து உங்க வேர்ட்ஸ் கொடுத்தாலே வந்துட்டு பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனா வந்து அது உருட்டா இருக்க கூடாது, கரெக்டா இருக்கும், பாத்துக்கோங்க. பாய்ஸுக்கான கிஃப்ட்ஸ் வந்து இவ்வளவுதான். பாய்ஸ் ரொம்ப சிம்பிள், அதனால இந்த கிஃப்ட்ஸ் இருந்தாலே போதும், பாய்ஸ் என்ஜாய். அண்ட் சில பேருக்கு வந்து வெளியே கூட்டிட்டு போறது ரொம்ப பிடிக்கும். அப்போ வந்து ஒரு படத்துக்கோ, ஒரு நைட் அவுட்டோ, இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு, இல்ல வந்து அவங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்படி பிடிக்கும், கான்சர்ட்ஸ், இல்ல வந்து இன்னொன்னு என்னன்னு பார்த்தோம்னா வந்து ஒரு அட்வென்ச்சரஸ் ஸ்பாட், ஏதாவது ஒரு புதுசா அட்வென்ச்சரஸா அவங்க வந்து ஃபீல் பண்ற மாதிரி இந்த ஹாட் ஏர் பலூனு,
இந்த ஜிப்லைனு, அந்த மாதிரி சில அட்வென்ச்சரஸ் கேம்ஸ் கூட்டிட்டு போய் அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணீங்கன்னா அதுவும் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்துட்டு நீங்க அவுட்டிங் கூட்டு போனா எங்க கூட்டு போவீங்கன்னு தெரியும் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு. பட் வந்து அது கிடையாது, ஒன்லி சர்ப்ரைஸ் மூமெண்ட்ஸ். அதுவும் சர்ப்ரைஸ் தான். ஓகே, அடுத்து பார்த்தோம்னா வந்துட்டு இதெல்லாம் தாண்டி அடுத்து ஸ்பெஷலா என்னன்னா பார்த்தோம்னா, சில பேருக்கு வந்து தான் எந்த அளவுக்கு வந்து எஃபர்ட் போடுறாங்க அப்படிங்கிறது வந்து சில பேருக்கு வந்து பிடிக்கும். என்னதான் இந்த கிஃப்ட் அது இதுன்னு பண்ணாலும் நான் வந்து எந்த அளவுக்கு வந்து எஃபர்ட் போட்டு ஒன்று நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அது வந்து சில பேருக்கு பிடிக்கும். எவ்வளோ காசு கொடுத்து பண்ணாலும் நீ பண்ற மாதிரி வராதுங்கிற மாதிரி. அப்போ வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு கிஃப்ட் தான் வச்சிருக்கேன். என்னன்னு பார்த்தோம்னா வந்துட்டு நீங்க ஏதாவது வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருந்தீங்க மெமரிஸ்னு, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருந்துச்சு, இந்த பஸ் டிக்கெட் அது இதுன்னு இந்த நீங்க 90s கிட்ஸா இருந்து இதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுனால் ஒரு புக் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி அது எல்லாத்தையும் ஒட்டி உங்க ஜேர்னி வந்து இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் இப்போ வரைக்கும் வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு புக் மாதிரி, மெமரி புக் மாதிரி வந்துட்டு ஏதாவது ஒன்று வந்து அப்படி ரெடி பண்ணீங்கன்னா உண்மையாலுமே வந்து ஒரு பியூட்டிஃபுல் மெமரபிள் ஒரு கிஃப்டா வந்து அது வந்து இருக்கும். எல்லா மூமெண்ட்ஸையும் வந்து செரிஷ் பண்ற மாதிரி ஒரு மொமெண்டா இருக்கும். ஸோ வந்து அதை ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. அதுதான் இருக்கிறதுலே ஒரு பெர்ஃபெக்ட் கிஃப்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஜுவல்ஸை விட சில பொண்ணுங்களுக்கு ஜுவல்ஸ் பெருசா இருக்கும், சில பொண்ணுங்களுக்கு இந்த மெமரிஸ் பெருசா இருக்கும், இந்த எமோஷன்ஸ் கூட ரொம்ப பிடிச்சவங்களுக்கு. ஸோ வந்துட்டு தட்ஸ் இட். இதை தாண்டி குட்டி குட்டி கியூட்டான கிஃப்ட்ஸ் வந்து கஸ்டமைஸ்டு கிஃப்ட்ஸ்லாம் வந்து அமேசான் இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். இதெல்லாம் தாண்டி இன்னொரு ஒரு ஸ்பெஷலைஸ்டான ஒரு டிப்ஸ் சொல்றேன் பாய்ஸுக்கு. எல்லாம் தெரிஞ்சதுதான், கேர்ள்ஸுக்கு வந்து இந்த சமைக்கிற பசங்களை ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து ஒரு சமைக்கிற ஒரு டிஷ் வந்து ஃபேவரட் டிஷ்ஷு, அவங்களுக்கு ஃபேவரட் டிஷ்ஷு, இல்லை வந்துட்டு இந்த வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக ஏதாவது ஒரு டிஷ்ஷு, இந்த மாதிரி டிஷ் ஏதாவது வந்து பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க கேர்ள்ஸ். ஸோ கேர்ள்ஸுமே வந்து பாய்ஸுக்கு அந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். ஸோ வந்து எல்லாமே அவங்களோட விருப்பம் தான். இந்த மாதிரி வந்துட்டு நிறைய ஐடியாஸ் இருக்கு வேலண்டைன்ஸ் டே பண்றதுக்கு. ஸோ வந்துட்டு இதெல்லாம் வச்சு நீங்க கிஃப்ட்ஸ் எல்லாம் பண்ணி இந்த மாதிரி சர்ப்ரைசஸ் எல்லாம் பண்ணி உங்க வேலண்டைன்ஸ் டே என்ஜாய் பண்ணுங்க. ஸோ இதோட வந்து இந்த என்னோட வீடியோ நான் வந்து முடிச்சுக்கிறேன். உங்க நெக்ஸ்ட் கண்டென்ட்ல பாக்குறேன். அண்ட் பை பை ஃப்ரம் தீபக். பை பை கேடிஎம் ஃபேம் லவ்லாக்ஸ்.